அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு நாள் ஏழையான மக்கள் கொஞ்சம் பேர் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல உட்கார்ந்து, யா ரசூலல்லாஹ், வசதியும் செல்வ செழிப்பும் இருக்கக்கூடிய மக்கள் சொர்க்கத்தினுடைய இன்பங்களையும் இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மாபெரும் தகுதிகளையும் தட்டி கொண்டு போயிடுறாங்க, எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அது எப்படி அவங்க மட்டும் எடுத்துக்கிட்டு போக முடியும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் ஏழையான மக்களிடம் கேட்கிறார்கள். அப்ப அந்த ஏழை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க தொழுவதை போன்றே அவர்களும் தொழுது விடுகிறார்கள், எனவே எங்களுக்கு கிடைக்கிற நன்மை அவங்களுக்கும் கிடைச்சது. நாங்க யுத்தத்தில் வந்து சண்டையிடுகிறோம், எதிரிகளோடு போராடுகிறோம், நாட்டை பாதுகாப்பதற்காக ஜிஹாது செய்வதற்கு வருகிறோம், அதே போன்று அவர்களும் செய்து விடுகிறார்கள், அவர்களுக்கும் அதே நன்மை கிடைத்து விடுகிறது. இதை தாண்டி அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் செல்வங்களை கொண்டு நிறைய தான தர்மம் பண்ணிடுறாங்க, எங்க கிட்ட சொத்து செல்வம் எல்லாம் கிடையாது, எனவே நாங்க எப்படி தான தர்மம் பண்றது? அதனாலதான் அவங்க சொர்க்கத்துக்கு முந்திடுறாங்க, நாங்க பிந்திடுறோம்னு சொல்லி கவலைப்படுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு சஹாபாக்கள் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தர்றேன், அதை நீங்க ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி போறவங்களை நீங்க போய் பிடிச்சிடலாம், உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களை முந்த விடாமல் தடுத்துடலாம், அதை செஞ்சு வர்றீங்களான்னு கேட்குறாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கற்றுத்தாங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகும் 10 தடவை சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லுங்கள், அதே போன்று 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லுங்கள், அதே போன்று 10 தடவை அல்லாஹு அக்பர், அல்லாஹு தாலா மிக பெரியவன் என்கிற வார்த்தையை சொல்லுங்கள். இப்படி அல்லாஹு அக்பர் 10 தடவை, சுபஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை சொல்லுங்க. உங்களை முந்தி போறவங்களை நீங்க முந்தி போயிடலாம், அதே நேரத்தில் உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களை முந்த விடாமலும் நன்மையில் நீங்கள் முந்திக் கொண்டே இருக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த நபி மொழி பதிவு செய்ய பட்டிருக்கிறது. ஆனால் பின்னாட்களில் இதே நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்தில் வருவார்கள், யா ரசூலல்லாஹ், அதையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க அதுலயும் நன்மையை கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று வந்து சொல்லுவார்கள். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த நபி மொழியிலேயே ரசூலுல்லாஹ் மிக தெளிவான ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லித்தான் கொடுப்பார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர்ற மாதிரியே வேறு யாரும் செய்தாலே ஒழிய உங்களை யாரும் முந்த முடியாது, செஞ்சிட்டாங்கன்னா அவங்க முந்திருவாங்க என்று சொல்லித்தான் கொடுப்பார்கள். எனவே நன்மையில் ஏழை சஹாபாக்கள் போட்டி போடுவதற்கு வந்தார்கள், அதற்கு ரசூலுல்லாஹ் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது ஏழைகள் மாத்திரம் சொல்ல வேண்டிய பிரார்த்தனை கிடையாது, அனைவரும் சொல்ல முடியுமான பிரார்த்தனை, சொல்ல வேண்டிய பிரார்த்தனை என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் சொல்லி வருகிற போது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய அளப்பரிய பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.